பிசாசை விவாகரத்து பண்ணிட்டு பேயை ஒரு 5 வருஷம் கல்யாணம் பண்ணுறான். ஐயோ அப்படின்னு பேயை விவாகரத்து பண்ணிட்டு மறுபடியும் பிசாசை கல்யாணம் பண்ணுறான். என்னை சீமான் நாம் தமிழர் கட்சி போட்டிடுதுன்னு கூட சொல்லுது. என்ன காட்டுட்டா உங்களுக்கு? காட்டுட்டா மக்கள் வந்து சொல்லுவாங்க, இந்த கட்சியை வீழ்த்தணும் கூட்டணி அமைக்கணும், இந்த கட்சியை வீழ்த்தணும் கூட்டணி அமைக்கணும். மக்களுக்குள்ளே விழிப்புணர்வு, அரசியல் தெளிவு, புரிதல் வந்து ஒரு விழிப்புணர்வு, ஒரு கிளர்ச்சி, ஒரு எழுச்சி உணர்வு ஏற்பட்டா அவன் முடிவு பண்ணுவான் எவன் ஆட்சி அமைக்கணும்னு. திமுகவை அதிமுகவோட ஒரு தலைமை கூட்டணி அமைச்சு திமுகவை வீழ்த்தணும்னு பேசுகிறதும், திமுக ஒரு தலைமை வந்து பிஜேபியை வளர விடாமல் வீழ்த்தணும்னு பேசுகிறதும் ரொம்ப வேடிக்கையானது. கூட்டணி கட்சிகளால் தலைவர்களால் ஒருத்தரை வீழ்த்தி ஒருத்தரை வாழ்த்துறதல்ல, மக்களினுடைய அரசியல் விழிப்புணர்வில் இருந்தது. டேய் இவங்களை ஒழிக்கணும்டான்னு நினச்சா ஒழிப்பான், இப்போ வேணும்னு நினச்சா வேணும். இந்த நாட்டில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, திமுக வர வேண்டும் என்று யாரும் வாக்கு செலுத்துறது இல்லை, அதிமுக வர வேண்டும் என்று யாரும் வாக்கு செலுத்துறது இல்லை. திமுக வந்துடவே கூடாதுன்னு நினச்சி அதிமுக போட்டாங்க. மறுபடியும் இன்னொரு தடவை அதிமுக வந்துடவே கூடாதுன்னு நினச்சி திமுக போடுறாங்க. பிசாசை விவாகரத்து பண்ணிட்டு பேயை ஒரு 5 வருஷம் கல்யாணம் பண்ணுறான். ஐயோ அப்படின்னு பேயை விவாகரத்து பண்ணிட்டு மறுபடியும் பிசாசை கல்யாணம் பண்ணுறான். ஒரு குற்றம் பண்ணிடுறான் ஒருத்தன், மன்னருக்கு முன்னாடி போய் நிறுத்திடுறாங்க. இந்த தண்டனை 50 சவுக்கடி இல்லைன்னா 100 மிளகாய் சாப்பிட்ணும். அவன் என்ன சொல்கிறான், சவுக்கடி ரொம்ப கடுமையாக இருக்குது, நான் மிளகாய் சாப்பிட்றேன் மன்னரேன்றான். சாப்பிட்றான்னா 10 மிளகாய்க்கு மேலே கடிக்க முடியல, நாக்கு எரியுது, கண்ணில் தண்ணி கொட்டுது, தாங்க முடியல. நான் சவுக்கடியே வாங்கிக்கிறேன், சரி நடக்கட்டும் அப்படின்றாரு. சவுக்கடி வாங்குறான், 10 அடிக்கு மேலே வாங்க முடியல சார், பிஞ்சு ரத்தமாக ஓடுது. மண்ணா என்னால் முடியலை, நான் மறுபடியும் மிளகாயே சாப்பிட்றேன்னு. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மிளகாய் கடி, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை சவுக்கடி. இதுதான் என் இனத்துக்கு கிடைச்சிருக்கிற. புரியுதா உங்களுக்கு? இதில் மாறணும்னா திமுகங்கிறது ஒரு தீய ஆட்சி ஒத்துக்குருவோம், ஒழிக்கணும். யாரை வச்சுன்னு சொல்லுங்க. தீமையை எப்படி தீமையை வச்சு ஒழிப்பீங்க? நபிகளாட்ட போய் தீமையை எப்படி ஒழிப்பீங்கன்னு கேட்கும்போது நபிகள் நாயகம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னது, நபி தீமையை நன்மையை வச்சு தாண்டா ஒழிப்பேன், நேர்மையை வச்சு தாண்டா ஒழிப்பேன். திமுகவை அதிமுக வச்சு எப்படி ஒழிப்பீங்க? அப்புறம் இந்த தீமையை எந்த தீமையை வச்சு ஒழிப்பீங்க? நெருப்பை வச்சு எப்படி அனுப்பிங்க? ஒரு தண்ணி வேணும்ல, அது யாரு? இப்போ படக்குன்னு விஜய்னு சொல்லி கிளம்பிட்டாங்க சார். இந்த யாருங்கிற இடத்துக்கு விஜய்னு சொல்லி கிளம்புறாங்க சார். அது அப்படி இருக்க வாய்ப்பு இருக்காது. அது அப்பப்போ கிளம்பும், அதெல்லாம் நீங்கள் பொறுப்பு. இங்கே வந்துங்க, ஒருத்தர் வரும்போது நீங்கள் ஒரு நேர்காணலுக்கு வர்றீங்க, ஒரு தேர்வுக்கு வர்றீங்க, வரும்போது அது இன்டர்வியூன்னு சொல்கிறோம்ல, வர்றீங்க, வரும்போது இன்னார் மகன் நான் இன்னார் சொல்லி அனுப்பியிருக்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு ஒரு முன்னாடி உட்கார வச்சு நேரம் கொடுப்பாங்க, கேட்கலாம், அவ்வளோதான். என்ன பதில் சொல்கிறீங்க, என்ன கருத்தை தூக்கிறீங்க, அதை வச்சு தான் அவங்க வெற்றி இருக்கு. இப்போது ஒரு திரைப்புகழ் வந்து படக்குன்னு இப்போ எங்களை போல பிள்ளைகளுக்கு இல்லாத ஒரு என்ன சொல்லுது, ஒரு வெளிச்சம் இருக்குது, டக்குன்னு வெளிச்சம் இருக்குது. தொலைக்காட்சியில் எங்களை காட்டுறதை விட அவங்கள காட்டுறது அதிகம். உங்களுக்கு தரவரிசையில் அவரை பற்றி செய்தியை போட்டால் பார்வையாளர்கள் நீங்கள் நினைக்கிறீங்க, அது தவறில்லை. ஆனால் அவர் என்ன தத்துவத்தை வச்சு எந்த பிரச்சனைகளுக்கு மக்களுக்காக நின்று எவ்வளோ தூரம் யாராக இருந்தாலும் நின்று போராடுறதை வச்சு தான் அரசியல் எதிர்காலம் இருக்குது. அப்படி தான் எங்கள் ஐயா விஜயகாந்த் வரும்போது இல்லாத எழுச்சியா, அம்மையார் பிரேமலதா ஒரு 25 லட்சம் பேர் கூடினாங்கல்ல சொல்கிறாங்களோ. தொடர்ந்து அவரால் போக முடியாமல் எங்கே கூட்டணிக்குள்ளே போனாரோ அப்போ அந்த வாக்கு விழுக்காடு 10.5 வச்சுருந்தவர் சரசரன்னு சரிஞ்சிட்டு. அண்ணன் கமலஹாசன் வரும்போது என்ன நடந்தது? யாராவது நான் போட்டியிடுறதுனா சொன்னீங்களா? திமுக அதிமுக மக்கள் நீதி மையம், திமுக அதிமுக மக்கள் நீதி மையம், அமமுகவை கூட சொன்னீங்க, என்னை அறமுக கூட முக்கல, என்னை சீமான் நாம் தமிழர் கட்சி போட்டியிடுதுன்னு கூட சொல்லுது. வேணா காட்டுட்டா உங்களுக்கு, காட்டுட்டா? பத்திரிகையில், தொலைக்காட்சியில் மற்றும் பலரில் தான் நான் இருந்தேன். மற்றவையில் தான் ரொம்ப நாள் இருந்தோம், அதில் தான் எங்களை வச்சுருப்பாங்க. இப்போவும் கூட அதுதான். அதனால் வர்றது பிரச்சனை இல்லை, வந்து எந்த கோட்பாட்டுக்காக வர்றீங்க, மாற்று, எந்த கட்சி ஆட்சியிலிருந்து மாற்று, கொள்கை எந்த கொள்கையிலிருந்து மாறுபட்ட கொள்கை, திருப்பி அதே பெரியார், திருப்பி அதே அண்ணா வழின்னா திமுகவை வீழ்த்தணும். அண்ணா வழியில் போய், அண்ணா வழியில் தான் முன்னாடி ஒருத்தர் போயிட்டுருக்காரு 60 வருஷமாக, அவருக்கு பின்னாடி போய் எப்படி வீழ்த்த முடியும்?
வேற கொள்கையை வச்சு அவருக்கு முன்னாடி போனால் தான் அவரோட சண்டை விட்டு வீழ்த்த முடியும். அண்ணா வழியில் அரசியல்னா ஐயா ஸ்டாலின் என்ன வழியில் போயிட்டுருக்காரு சொல்லுங்கப்பா. எடப்பாடி ஐயா என்ன வழியில் போகிறாரு?